நான் இலங்கையில் ஒரு பூசணிக்காய் கறி சாப்பிட்டேன். வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. அதை நாங்கள் இப்போ செய்து பார்ப்போம். ஒரு தேக்கரண்டி குத்தரிசி, காத்தேக்கரண்டி கடுகு, காத்தேக்கரண்டி சின்ன சீரகம், ஒரு தேக்கரண்டி மிளகு, 2-3 கருவாப்பட்டை துண்டு, 2 மீசக்கரண்டி அளவு தேங்காய்ப்பூ. இவ்வளோத்தையும் நாங்கள் வறுத்தெடுக்கணும். அதுக்கு நாங்கள் முதல்ல அரிசியை வறுத்தெடுப்போம். இந்த அரிசி நல்ல வடிவாக வறுபட்டு பொரிஞ்சு வந்துட்டுது. நாங்கள் இப்போ அதை இறக்கி வைப்போம். ஹீட்டை மீடியமாக வைங்க, இல்லாட்டி இன்னும் ஸ்லோவாக வச்சு கொடுங்க, இல்லாட்டி எல்லாம் கருகி போயிடும். இப்போ எடுத்து வச்ச சீரகம், மிளகு, கடுகு, கருவாப்பட்டையும் வறுத்தெடுப்போம். கடுகு எல்லாம் பொரிஞ்சிட்டுது. இந்த வடித்து நாங்கள் இன்னும் இறக்குவோம். இப்போ நாங்கள் எடுத்து வச்சுட்டு தேங்காய் பூவையும் வாட்டி எடுப்போம். தேங்காய் பூ நல்ல பொன்னிறமாக வாட்டுப்பட்டு வருது. நல்ல வாசமாக இருக்குது. வறுபட்டு விதைக்குள்ள இப்போ இதையும் முடக்கி எடுப்போம். தேவையான பொருட்கள்: ரம்பை, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், உள்ளி. வெங்காயம் எல்லாத்தையும் முடித்து நாங்கள் துப்புரவாக எடுப்போம். எடுத்து வச்சுருக்கிற பூசணிக்காயை சுத்தம் பண்ணி நாங்கள் வெட்டுவோம். ரெண்டு வாழைக்கு இந்த சதை பகுதியை க்ளீன் பண்ணிவிட்டு தோல் சீவ தேவையில் தோலோடையே போடுவோம். அப்போ தான் நல்லா இருக்கும். பூசணிக்காயை நாங்கள் இப்போ அளவான துண்டுகளை வெட்டுவோம். பெருசண்டை கொஞ்சம் சின்னனாக்கி விடுவோம். அப்போ ஈஸியாக அவையும். பூசணிக்காய் வெட்டி கழுவி வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்களுக்கு வெங்காயத்தை வெட்டுவோம். வெங்காயம் 3 பச்சை மிளகாய் போடுவோம். 2 கறிட்டு போடுவோம் பச்சை மிளகாயை. ஒரு ரம்பையை 2 கழிச்சிட்டு இந்த ரம்பையிலையும் போடுவோம். இருக்குல்ல கருவேப்பிலை, காத்தேக்கரண்டி உப்பு இப்போ போடுவோம். பேந்து பார்த்துட்டு பேந்து போடலாம். மிச்சத்துக்கு எல்லாம் போட்டு 1/2 கிளாஸ் தண்ணி விடுவோம். தண்ணி விட்டு இப்போ நாங்கள் அதை மூடி அவிய விடுவோம். அது அவிஞ்சு கொண்டு இருக்குன்னு நாங்கள் ஏற்கனவே வறுத்தெடுத்து வச்சுருந்த தேங்காய் பூ, மிளகு, அரிசி எல்லாத்தையும் போட்டு அதுக்கு நாங்கள் பவுடராக அடிப்போம். நார்மலாக அம்மியில் அரைக்கணும். என்கிட்ட அம்மி இல்லை. இப்போ நான் இங்கே கிரைண்டரில் அடிக்கிறேன். அது அடிபட்டு வரணுன்னா அதுக்குள்ள 4 பெரிய உள்ளி துண்டோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் போட்டு அதையும் சேர்த்து நாங்கள் இதுக்கு அடிப்போம். எல்லாம் பேஸ்ட்டாக அடிபடுறதுக்காக இந்த சின்ன கப்பால் 1 மேசக்கரண்டி அளவு தண்ணி வரும். அதை இதுக்கு விட்டு திருப்பி இருக்க அடிச்செடுப்போம். பட்டு போல் இப்போ அடிபட்டு வந்துட்டு நாங்கள் இப்போ எடுத்து டிஷ் அவுட் பண்ணி வைப்போம். பூசணிக்காயை திறந்துருக்கா கரண்டி விடுவோம். வறுத்து வச்சுருக்க மசாலாவை நாங்கள் இப்போ பவுடர் ஆக்கி எடுப்போம். நல்ல பவுடராக வந்துட்டு எடுத்து இப்போ நம்ம வைப்போம். முக்கால் திறந்து கலந்து விடுவோம். கொஞ்சம் தண்ணி இருக்குது. தண்ணி வற்றும் வரைக்கும் நல்லா அவிய விடுவோம். பூசணிக்காய் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ காத்தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து
நாங்கள் ஏற்கனவே அடித்து வச்சிருக்கிற இந்த கூட்டையும் இதுக்க சேர்ப்போம். இதோட இந்த சின்ன கிளாஸில் அரை கிளாஸ் தேங்காய் பால் வந்துட்டு இந்த அரைச்ச கூட்டுன்ற இந்த டிஷ்ஷை சாதமான தண்ணியில் அலசி அதையும் வைக்க விட்டு விடுவோம். சாதமான தண்ணியில் அலசி அதையும் வைக்க விட்டுட்டு எல்லாத்தையும் பிரட்டி விட்டுட்டு உப்பு பார்ப்போம். ஹீட்டை மீடியத்தில் வச்சுக்கொள்ளுங்க. உப்பு பார்ப்போம். உப்பு காணாது. இன்னொரு 1/4 தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்கொள்வோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி விடுவோம். இறக்கியாச்சு, அடுப்பை விட்டு இறக்கியாச்சு. சட்டிக்குள்ளே மண் சட்டிக்குள்ளே அப்படியே கொதிச்சு கொண்டு இருக்குது. உப்பு அரை தேக்கரண்டி காணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செய்து பாருங்க, வித்தியாசமாக இருக்கும். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.